அனைவருக்கும் வணக்கம். இப்ப இன்னைக்கு நெறைய விஷயங்கள் நம்ம இந்த டிபேட்ல ஃபுல்லா பேச போறோம். முக்கியமான விஷயமா பேச போறோம். ரொம்ப காமெடியாவும் பேச போறோம். என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கங்க. முக்கியமா இன்னைக்கு நம்ம பேசக்கூடியது தமிழக அமைச்சரவையில் இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்துல அ மிகப்பெரிய ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. பெண்களுக்கான தீர்மானங்கள் மற்றும் தொகுதி மறுவரையறைக்கான தீர்மானங்கள். இதுல பெட்டிலதா அக்காவுடைய ஒரு தீர்மானத்துக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த பதில் அப்படின்றது கமல் புரியாமயே பேசுவார் தெரியுமா? ஆமா. அது மாரியே இருந்துச்சு. இப்ப அவங்க ஆதரிச்சிருக்காங்களா, எதிர்க்கிறாங்களான்றது தான் மேட்ரு. 2வது இல்ல இருங்க, இருங்க. அ அவங்க ஆதரிச்சது ரைட்டுங்கிறீங்களா? தப்புங்கிறீங்களா? இல்ல அவங்க ஆதரிச்சிருக்காங்களான்னே தெரியலையே! அப்புறம் எப்படி நம்ம பதில் சொல்ல முடியும்? ம், 2வது ம். ஊன்னா சட்டமன்றம் முடிஞ்ச உடனே இப்ப சட்டமன்றம் போகுதுல்ல, முடிஞ்சோனே பார்த்தீங்கன்னா, வெளியில வந்தோனே அக்கா சௌமியா அன்புமணி அவர்கள் அப்படியே சூப்பரா பேட்டி குடுப்பாங்க. ஆ, அப்படியே அவங்க வந்து உண்மையிலேயே வந்து கணக்குல புலி மாதிரிலாம் பேசுவாங்க. உண்மதான் நல்லா நல்லா பேசியிருக்காங்க. பேசுறாங்க. அவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்றதுக்கு தகுதியான அனைத்து ஒரு அடிப்படை இதுவும் அவங்கள்ட்ட இருக்கு. சரி. ரைட்டா? இவ்வளதையும் பேசியிருக்காங்க. ஆ, இன்னைக்கு தொகுதி மறுவரைய வந்து அவங்க எதிர்த்திருக்காங்க. காரணம் பிஜேபி கூட்டணி. அதெல்லாம் தாண்டி தமிழக மக்களுடைய உரிமைகளை அங்க டெல்லியில பறிகொடுத்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம். ஆ, ரைட்டு. இத வந்து நம்ம விரிவா பேசுவோம். அடுத்து ரொம்ப முக்கியமா அந்த ஆளூர் சா நவாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாப்ல. ஆ. அ அவரு திருமாவளவன் அவர்கள் வந்து சீட்டு விடுதலை குடுக்கல. சிறுத்தை. ஆமா. ஆ, திருமாவளவன் அவர்கள் சீட்டு குடுக்கலன்ற காண்டுல ம், இந்த சிந்தனை செல்வன், ம், ஆளூர் சானவாஸ் இவங்கலாம் கூட்டணி தர்மம் அப்படின்ற ஒண்ண மீறி இன்னைக்கு பேசுறதுக்கு காரணம் என்ன? ம், ம், ஒருவேளை திருமாவளவனே தூண்டி விடுறாரா? ம், இல்ல திருமாவளவன் வந்து ஒதுக்கிட்டு ஆளூர் சானவாச வந்து திமுகவுல போறாரா? ம், திமுக எதுவும் சீட்டு தரப்போறேன்னு சொல்லியிருக்காங்களா? ஆல்ரெடி பெட்டி தான் குடுத்துருப்பாங்க. இல்லாட்டினா மேடைகள்ல போய் பேசணும்னு அவசியம் இல்ல. ம், ஆனா, இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நெறைய இருக்கு. இத நம்ம வந்து கலந்து ஆலோசிக்கணும். ம். முதல்ல நம்ம தொகுதி மறுவரையறைய பத்தி பேசுவோம். சரி. என்ன நெனைக்கிறீங்க அத பத்தி? தொகுதி மறுவரைங்கிறது அவங்க ம். 71 காலகட்டத்தில இருந்தத எடுக்கணும். ஏன்னா, அந்த காலகட்டங்கள்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தமிழக அரசு அன்னையில இருந்தே வந்து குடும்ப கட்டுப்பாடு அதாவது மக்கள் தொகைய அதிகரிப்ப வந்து கட்டுப்படுத்தணும். அப்ப பஞ்சம் அந்த மாரி இருந்த சீசன்ல அவங்க அத முன்னெடுத்து நம்ம தமிழ்நாடு அத சிறப்பா செயல்படுத்திட்டு வந்துட்டாங்க. இப்ப பேரு அதாவது குழந்தை வீட்டுக்கு ஒரு நாம் இருவர் நமக்கு இருவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்ப இப்ப பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா நீயும் நானும் நமக்கு இன்னொருவர் எதற்குன்ற மாதிரி அப்படி போயிட்டு நம்ம தமிழ்நாட்டுல வந்து நெறையா ஓ! அப்பனா குழந்தையே வேணான்ற வேண்டான்னு அந்த மாரி ஆயிட்டாய்ங்க. ஓ! பாருங்க மக்களே. ஆமா. அரசு என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்க மக்களுங்க, தமிழக மக்கள். அதுதான் ம். ஏமாளி பயல்கள்ன்னு சொல்லுவோம்ல. தமிழக மக்கள் மாரி ஒரு ஏமாளிகள நீங்க எந்த உலகத்துல எந்த மூலையில தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. அரசு, ஆளும் தரப்பு, அ வழக்காடு மன்றம், கோர்ட்டு என்ன சொல்லுதோ அந்த கிழிச்ச கோட்ட தாண்ட மாட்டாய்ங்க. ஏழை எளிய மக்களாகிய நம்மளை போன்றவர்களுக்கு மட்டுமே இது சட்டம். தமிழ்நாட்டுல இருக்கிற சட்டம். இத நம்ம ஏத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நம்மள ஆள்றாங்கல்ல, முதலமைச்சரா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், மந்திரியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அவன் எவனுமே வந்து சட்டத்தையும் மதிக்க மாட்டான், மக்களையும் மதிக்க மாட்டான். ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் கூல கும்பிடு போட்டு கால்ல விழுந்து கும்பிடுவான். மரியாதையே வேணாம். ஏன்னா நம்ம போட்ட ஓட்டு நம்ம நம்ம வாக்களிச்சதுனால நம்ம தலையில ஏறி உக்காந்துருக்கான். நம்ம வாக்களிக்கலைன்னா அவனும் நம்மள மாரி ஒருத்தன் தான் நமக்கு பக்கத்து சீட்ல தான் இடம் குடுக்க முடியும். அவ்வளோ பெரிய அந்தஸ்து குடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மள மதிக்காதவங்களுக்கு. இப்ப தமிழக வெற்றிக் கழகம் வந்ததுக்கு அப்புறம் மக்களை மதிக்கக்கூடிய அரசாவும், மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தியும் தெரிஞ்சு இன்னைக்கு செய்ய நினைக்கிறாங்க. அன்னைக்கு திமுக இத எதிர்த்தாங்க. அதுவே உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இல்ல இது வரக்கூடாது. வந்தா எங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் வரும். மக்களுக்கு செய்ய வேண்டிய தொகைகள நீங்க சரியா குடுக்க மாட்டீங்க. நீங்க மக்கள் தொகை அடிப்படையில பார்க்கும்போது, அங்க 50% ஏறிருச்சுன்னா, நீங்க ஒரு 3 மாநிலத்தோட வாக்கு வங்கிய வச்சு மத்திய அரசு ஆட்சி அமைச்சுட்டு போயிருவீங்க. எந்த இடத்துலயும் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவ நீங்க கொண்டுட்டு கால் தூசிக்கு மதிக்கிற மாரி போயிருவீங்கன்ற பயத்துல தான் எதிர்த்தாங்க. உண்மையிலே அது பாராட்ட வேண்டியது. ஆனா இப்ப ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்குறாங்க அப்படின்னு தெர்ல. ஆனா இன்னைக்கு பாம்புக்கு தலைய காட்டி, மீனுக்கு உடல காட்டின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட திமுக எடுத்திருக்கு. இதோட உள்ளர்த்தம் என்னன்றத மதிப்புக்குரிய அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தெளிவா சொல்லியிருப்பாரு. இங்க வந்து நாங்க ஆதரிக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு தேவையில்ல. பழைய இடஒதுக்கீடு அந்த 500 சம்திங் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடையே இயங்கணும். நீங்க 800 பேரு 850, 820 பேருக்கு நீங்க வீடு கட்டி வச்சுட்டீங்கன்னாக்க, புடிச்சு எல்லாரையும் கொண்டுட்டு போய் அதுக்குள்ள அடைக்க முடியாது. அதனால இப்ப எத்தன பேர் வீட்ல இருக்காங்களோ, அத்தன பேருக்கு மட்டும் இருந்தா போதும் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா திமுக என்ன தெரியுமா பண்ணிட்டு வந்துரும்? நல்லா எழுதி வச்சுக்கங்க. ஒருவேளை இந்த சட்டம் இயற்றப்பட்டு மீண்டும் அது நாடாளுமன்றத்தில, பாராளுமன்றத்தில வந்துச்சு அப்படின்னா, மக்கள் மன்றத்தில
கண்டிப்பா வெளிநடப்பு பண்ணிருவாய்ங்க. ஏன்னா இவங்களோட அதானங்க ஆ மேட்ரு. அதுதானே டீலிங்கே அதானே. ஆமா. இல்லன்னா வீட்டுக்கு ஈடி வரும், ஏடி வரும், பீடி வரும், சீடி வரும்ன்ற மாரி, ஆ இன்னைக்கு பயந்து போய் தான் இருக்காங்க திமுக. இதுதான் அவ் முக்கிய ஒண்ணு காரணம். சொல்லட்டுமா? அதனால அவங்க ஏத்துக்குவாங்கறோன்றத தாண்டி, ஏத்துக்கிட்டா தமிழக மக்கள் எதுவும் நெனச்சுப்பாங்க. அதனால நம்ம வந்து வெளிநடப்பு பண்ணிருவோம்ப்பா. ஆமா, அப்படியே இங்க வந்து எப்படி தெரியுமா ஜூவ குடுப்பாங்க? ஆ, நமக்கு டெல்லில அப்படியே அவமானம் நேர்ந்துருச்சு மக்களே. ஆமா. அதனால நாங்க அப்படியே கோவிச்சுட்டு ஏன்னா வந்துட்டோம் இப்போ தெரியுமா? முதல்ல அவிங்க நிறைவேத்திட்டாங்கய்யா அப்படின்னு நம்ம சொல்ல மேடம் வேண்டியது தான் அங்க இதே அப்புறம். பஞ்சாயத்த தான் இதுக்கு முன்னால 5, 60 வருஷமா ஆண்டவங்க 2 பேருமே சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம சட்டமன்றத்துக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியாது. இவன் எப்படி கும்பிட்டு விழுந்து வெளியில வந்தாங்கன்னு தெரியாது. வெளியில வந்துட்டு, எங்க சட்டை கீழ விழுந்தாலும் எங்க மீசையில மண் ஒட்டல தெரியும்ல. நாங்க தரமா சத்தாரிச்சுட்டு வந்தோம். உங்களுக்காக தான் பேசியிருக்கோம் மக்களே அப்படின்னு சொல்லி ரூட்ட குடுப்பாங்கல்ல. நமக்கு தான் ஹிந்தி தெரியாதுல்ல திமுக அங்க நடக்கிறது. இங்க நம்ம சட்டமன்றத்துக்குள்ளே சட்டமன்றத்துக்குள்ள. அப்படியே சட்டைய தூக்கி விட்டு அப்படியே கட்சி கலர் கொடியெல்லாம் பறக்குற அளவுக்கு அப்பதான் பேசுவாங்க. நேரல இல்லைல. அப்ப வந்து இவங்க சொல்றத பூரா நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஊழப்பயலு பார்த்தீங்கன்னா, பூரா பேருமே தப்பு மேல தப்பு, குற்றம் மேல குற்றம். அந்த புதுசா வந்திருக்க தாவேகா அரசோட அமைச்சர்களும், எம்.எல்.ஏக்களும் பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சு அதாவது விரல் நுனியில் வச்சிருக்காங்க தகவல்கள. ஆமா. இப்படி ஒரு தகவல் அவங்களால சேகரிச்சிருக்க இல்ல முடியுமா இதுக்கு அப்படின்னு முன்னாள் நிதி அமைச்சரா நான்லாம் இருந்த தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து நிதிநிலை பட்ஜெட்ட பத்தி கேள்வி கேட்கிறாரு. ஆ, ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் தடுமாறிரும்பா, ஆ, நம்ம அப்படியே ஸ்கோர் பண்ணிருவோம்னு ஆமா. நினைக்கிறாப்புல. ஆனா அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் அப்படியே டேட்டாவ தூக்கி எறியறாரு பாருங்க. கையில இதுல வேற வச்சிருக்காங்க. 3, 4 துறைகள வந்து கையில ஃபுல்லா எடுத்து இன்னைக்கு முதல்வர் டேபிள்ல குடுத்திருக்காராம். இன்னைக்கு அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னும் வந்து திமுக, அதிமுக மற்ற கட்சிகள் அன்புமணி ராமதாஸ் ஐயா உங்க கட்சியும் சேர்த்து தான் சொல்றோம். ஐயா அன்புமணி ராமதாஸ் ஐயா மேல நாங்க மதிப்புமிக்க பிள்ளைகளா இருந்தவங்க. ஐயாவோட அரசியல ரொம்ப நேசிச்சவங்க. இப்ப உங்க அரசியல் தான் நடக்குதான்னு கேட்டா இல்லங்கய்யா. நீங்க பாடுபட்டு, நீங்க கோட்பாடா எடுத்துட்டு வந்து, நீங்க இந்த சமுதாயத்துக்காக உங்க வாழ்நாள தொலைச்சீங்களோ, அத உங்க பிள்ளைங்க தொலைச்சுக்கிட்டு இருக்காங்களோ, நீங்க எடுத்துட்டு வந்த கொள்கைய தொலைச்சுக்கிட்டு இருக்காங்களோ, நீங்க கட்டி காத்த அந்த உணர்வ வெத அறுவடை பண்ண முடியாம அவிச்சிட்டு இருக்காங்களோ அப்படின்ற எண்ணம் தான் தோணுது. தயவு செஞ்சு எங்களுக்கு மீண்டும் ஒரு ஐயாவோட பேச்சையும், ஐயாவோட நடவடிக்கையும், ஐயா என்ன நினைப்பாரு, எப்படி செய்வாரோ, அந்த மக்கள் எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு எனக்கு இது இதுல இல்ல. இதுல நான் வந்து ஆமா. உடன்பாடு இல்ல. ஏன்னா இன்னைக்கு பாமக அவர்களுடைய கட்சிக்காரங்களான சௌமியா அன்புமணியா இருக்கட்டும், அதுதான் சொல்றேன். அவங்களோட கட்சியா இருக்கட்டும், அதுதான் சொல்றேன். சொந்த கட்சியவே வந்து அப்பா அம்மா சண்டை பணத்துக்கு பிரிச்சுக்கிறதுக்கு பெருமளவு சொத்து பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு. ஆமா. நீங்க எப்படி எங்க தமிழ்நாட்டு உரிமையை போய் டெல்லியில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்க போறீங்க? உங்களை நாங்க நம்பணுமான்ற மாதிரி தான் இன்னைக்கு இருந்துச்சு. ஆமா. சௌமியா அன்புமணி இவங்கெல்லாம் இவ்வளவு நாள் வந்து அப்படியே தெளிவா நாங்க டேட்டாவோட பேசுறோம்னு சொல்றதுக்கு இனி உங்களுக்கு அருகதை கிடையாது. கிடையாது. இதுதான் வாய்ப்பு இல்ல. என்னுடைய ஒரு போக்கு. என்னன்னா பாமகவுடைய எம்எல்ஏக்கள் அனைவருமே வந்து சரிவர பேசுவாங்க. காவிரியில தான் பாருங்கப்பா அப்படியே டேட்டா கையில வச்சிருக்காங்க. 800 கிலோமீட்டர் பயணிக்குது நம்ம காவிரி. இங்க வந்து நம்ம அணை கட்டணும். நம்ம தான் வந்து தண்ணியை தேக்கணுமே தவிர அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நிறைய டேட்டாக்கள். இன்னைக்கு ம். விவசாயிகளோட பிரச்சனையில 1% தான் வந்து நிதிநிலை 5% வரைய ஒதுக்கல. 14,000 கோடி பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்து பேசினாங்க. தெரிஞ்சுக்கிட்டோம். ஆ. அக்கா சொல்றது எங்கேயோ ஒரு இடத்துல வருது. சரிவர இருக்கும். நல்லா பேசுறாங்களே. ஏன்னா நம்மளுடைய அமைச்சர்கள் சில பேரே வந்து ம். பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவியான சௌமியா அன்புமணி சொல்ற கணக்க கையில எடுத்துக்கிறாங்க. ம். ஏன்னா அவ்வளவு தூரம் நல்ல கொள்கைகளா இருக்கு. ஆ. கேள்விகள் நல்லா இருக்கு. ஆ. ஆனா இன்னைக்கு அவங்க பண்ண விஷயம், ம். நீங்க இவ்வளவு நாள் பண்ணுன ஒரு அரசியல கீழ்த்தரமான அரசியல்னு வெட்ட வெளிச்சமா காட்டிருச்சு. ம். இது அடுத்து நம்ம பெட்டில தான் அவங்களுக்கு வருவோம். பெட்டிலதா அவர்களை பொறுத்த வரைக்கும் பெட்டிக்கு பேசுவாங்க. அது ஏங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்களெல்லாம் இல்ல, இல்ல. பேசி பெரிய இன்னைக்கு ஆளாக்கி அது வேணாம். விடாதீங்க. அது விட்டுருங்க. இன்னைக்கு ஐயா விஜயகாந்த் அவர்களை பத்தி சட்டமன்றத்துல ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆ. பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சம உரிமைக்காக ஐயா விஜயகாந்த் அவர்கள் ஒரு மாநாடு போட்டாரு. இதெல்லாம் ஓகே. ம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா அதே என்ன போல பண்ணீங்க? ஐயா விஜயகாந்த் அவர்கள் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு? எதுக்கு ஆரம்பிச்சாரு? ஒண்ணு உங்களுக்கு சொல்லவா? தெரியுமா? ஒண்ணு சொல்லவா? ஆ. ஐயா விஜயகாந்த் ஏன் கட்சிய ஆரம்பிச்சாரு அப்படின்னா, மதிப்பு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ம். ஆட்சியில தேனாண்டாள் கல்யாண மண்டபம் அப்படின்ற ஒண்ணு இல்ல அது எனக்கு வரலாறு இல்ல. தெரியும். ஆ. மக்களுக்கு தெரியுமான்றது மக்களுக்கு எனக்கு அத தெரியல. சொல்லுவோம். அப்பதான் இவங்களுக்கு தெரியும். என்ன பண்ணி போடுறாங்க, மண்டபத்தோட ஏன்னா இது மதுரையில் நடந்தது மக்களே. ஒரு எங்களுக்கு தெரியும். ஒரு அதனால தான் 2 நாங்க அடி சொல்றோம். 2 அடி நகர்த்தி பாலத்த கொண்டு போனீங்கன்னா, என் கல்யாண மகள் உடையாதுங்கய்யா அப்படின்னு நம்ம ஐயா விஜயகாந்த் ஐயா வந்து சொல்றாரு. கலைஞர்ட்ட கேட்கிறாரு. கலைஞர் கோரிக்கை கலைஞர் வைக்கிறாரு. கேட்கிறாரு. ஆனா துளி கலைஞர் என்ன அளவும் சொல்றாரு, இதை மதிக்காத கலைஞர் வாய்ப்பில்ல அவர்கள் ராஜா, அந்த மண்டபத்தை இடிக்கிறாரு. அந்த முன்பகுதிய உடைச்சு போட்டுறாரு. தூணோட முடிஞ்சிருது. இவரு கடுப்பாயிடுறாரு. மக்களுக்காக உழைக்க வந்தேன், மக்களுக்காக அப்படின்றதெல்லாம் பொய். முழுக்க முழுக்க முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள அமுக்குற வேலை.
எங்களுக்கு ஐயா விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். உணவளிச்சாரு, அனாதைகளா வந்தவங்களுக்கு அடைக்கலம் குடுத்தாரு, எல்லாரையும் பார்த்துக்கிட்டாரு. ஆனா மக்களுக்காகவும், பெண்களுக்காகவும் முன்னுரிமை வழங்குறதுக்காக நான் ஒரு கட்சிய ஆரம்பிச்சேன்னு சொன்னா, அது வாய்ப்பில்ல ராஜா. அது முழுக்க முழுக்க இல்ல அவர் முழுச்சு அந்த அளவுக்கு மக்களுடைய இதய தெய்வமா ஒரு காலத்துல ஐயா எம்ஜிஆருக்கு அப்புறம் இருந்தாரு. எதிர்க்கட்சி தலைவரா ஜெயலலிதா அம்மாவை எதிர்த்து கேள்வி கேட்டாரு. நியாயம்தான். ஆனா ஆனா இன்னைக்கு இது இது இதெல்லாம் இது வந்து இது இது பிரேமலதா ஒண்ணே நீங்க சொல்லவா? பேசுறதுக்கு அவங்களுக்குலாம் அருகதையே இன்னொன்னு கிடையாது. சொல்லவா? அதுக்கு இப்ப வளர்த்த மாடு மாடுலக்கு பாஞ்ச கதை. புரட்சி தலைவி அம்மா இவரையும் ஒரு ஆளாக்கணுன்ட்டு, அவங்க நினைச்சிருந்தா எந்த கட்சிய வேணாலும் கூட்டணி சேர்த்திருக்கலாம். மிகப்பெரிய அளவுல ஆளுமை மிக்க ஒரு தலைவரா உருவாக்கியிருக்கலாம். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, விஜயகாந்தோட கட்சிய எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி கூட்டணி அமைச்சு, மிகப்பெரிய வெற்றி அடைய வச்சு, ஒரு 27 தொகுதிகள ஜெயிக்க வச்சு, எதிர்க்கட்சி தலைவரா அமர வச்சு, அழகு பார்க்குறாங்க இந்த சபையில. ஆனா, எந்த விதமான அநியாயமும் நடக்காம, அரசியல சமமா, சிறப்பா எடுத்துட்டு போகும்போது கூட விஜயகாந்த் அவர்கள் ஜெயலலிதா அம்மாவை பார்த்து நாக்க கடிச்சு, சபை நாகரீகம் மறந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு சொல்லலாம் மக்கள் சொல்லிக்கிறாங்க. இல்ல அது என்ன இது அளவுக்குன்றதெல்லாம் நீங்க அவங்களுடைய பாருங்க. ஒரு உள்ளுணர்வு. ஆனா, ஏங்க கோவத்த இன்னைக்கு தூண்டுறதெல்லாம் நடக்கும். அது மேட்டர் இன்னைக்கு கிடையாது. விட்டுருங்க. அம்மா அண்ணியார் மதிப்புக்குரிய விஜயகாந்த் அவர்களின் துணைவியார், இன்னைக்கு நீட்டா எதிர்க்கிறாங்க. அதாவது மன்னிக்கணும். அந்த இடஒதுக்கீட எதிர்க்கிறாங்களா, ஆதரிக்கிறாங்களான்றத விளக்கமா சொல்லவே இல்லங்க. அது என்னன்னா, ஆ. அப்ப இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில வந்து குடுத்தா நாங்க இப்படி, இப்ப இருக்கிற மக்கள் தொகையில குடுத்தா நாங்க இப்படி, மொத்தத்துல எப்படி அப்படின்னு கேட்கிற மாரி இருக்கு. ம். ரைட், நீங்க ஆதரிங்க, எதிர்த்து போங்க. ஏன்னா திமுக வரவே இருக்குது. உண்மையிலேயே இது வந்து கண்டுடைப்பு நாடகம் எங்கள பொறுத்த வரைக்கும். ம். அடுத்து இப்ப முக்கியமான விஷயத்துக்குலாம் வருவோம். நெறைய இருக்கு. இத பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுவீங்கன்னு நெனச்சேன். ம். அடுத்து சட்டமன்றம் பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி வந்து சபாநாயகர் அவர்கள் ஒத்தி வச்சிருக்காரு. ஆமா. வரக்கூடிய அதே நாட்கள்ல மாரி சட்டமன்றம் இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப சென்னையில காக்ரோச் ஒரு போராட்டம் நடத்தி உண்ணாவிரதம் இருந்துட்டு இருந்தாங்கல்ல, அத நம்ம மதிப்புக்குரிய லயோலா மணி அவர்கள் நேரில் சென்று முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி நேரா சந்திச்சு, நீங்க எடுத்திருக்க முன்னெடுப்பான அந்த கோரிக்கைய தான் அரசும் முன்னெடுத்திருக்கு. அதுக்கான தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. எல்லாரும் சேர்ந்து போராடுவோம். இப்போதைக்கு இதுக்கு அவசியம் இல்ல. அதற்கான அந்த சட்ட முன்வடிவ நம்ம அனுப்பி வைப்போம். தயவு செஞ்சு நீங்க உங்கள் உடலை வருத்திக்க வேண்டாம். உங்க அரசு கூட இருக்கு. இது உங்க அரசு அப்படின்னு சொல்லி அந்த உண்ணாவிரதத்த முடிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த போராட்டமும் இவங்க திமுக என்னலாம் நினைச்சு இந்த நான் போராட்டத்த ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி இதுக்கு திமுக என்ன மாதிரியான வேலை பார்க்க வந்துச்சு அப்படின்னா, முந்தா நேத்து டெல்லியில இருந்து அபிஜித் தீப்கே அவர்கள் சென்னையில போராடிக்கிட்டு இருக்கிற மாணவர்களுடைய நேரலை லைவ்ல வர்றாப்ல, வாட்ஸ்அப் லைவ்ல வந்து, மாணவர்களே உங்களுடைய நாங்க எப்பவுமே துணை நிற்போம். உங்களுடைய மாநிலத்துல ஒரு பிரச்சனைனாலும் நாங்க விடமாட்டோம். ஏன்னா நீ அங்க இருந்து வந்து இங்க என்னடா பண்ண போற? அங்க உனக்கு பிரச்சனைனா நீ அங்க போராடு. தேவையில்லாம வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வன்முறை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சின்னு சொல்லிட்டு மீம்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆனா பறந்துச்சு. இன்னைக்கு நானும் அதையும் அதெல்லாம் நம்ம பார்த்தேன். வீடியோலயே சொல்லியிருக்கேன். லைவ்லயே தமிழகத்துக்குள்ள வந்து நீங்க காமிச்சிருவோம். வன்முறை ஏற்படுத்தணும்னு நினைச்ச இந்த கரப்பாம்பூச்சி அணில்ட்ட அநியாயமா கடி வாங்கிரும் ஆனா அப்படின்னு நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன். பாத்தீங்கன்னா, சென்னை சின்மியா நகர்ல நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்த தமிழ்நாடு அரசின் பாடநூல் கழக தலைவர் லயோலா மணி இன்று ஆகஸ்ட் 12ஆம் தேதி பழச்சாறு கொடுத்து பரவாயில்லையே, நல்ல முடிச்சு விஷயம். வச்சார். அந்த நல்லது. நிகழ்வையும் நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவாவே காமிச்சிடுறேன். நம்ம இல்லைன்னா பொய் சொல்றோம்னு நினைப்பீங்க. தெரியுதுங்களா? அந்த ஃபோட்டோ இதுதான். வெற்றிகரமாக அந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. அதையும் நம்ம சொல்லிடுவோம். இந்த வாயில்லாதவங்க இல்லைன்னா கிண்டுவாங்க. இல்ல போராட்டம் ஏன்னா நடந்துகிட்டு இருக்கு லைலா மணி அப்படிம்பாங்க. அவர்கள் பாடநூல் கழக தலைவரா ஆரம்பிச்சதுல இருந்தே பஞ்சாயத்து வந்துச்சு. ஆனா இன்னைக்கு இது என்னன்னா, ராஜமோகன் அவர்கள் ஆல்ரெடி ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அங்க போனாரு. ம். ஆனா அந்த மாணவர்கள் யாருமே கேட்கல. ம். காரணம் என்னன்னா, அவங்க பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொத்தூஸ் அந்த அப்படியே கொத்தூசு தெரியும். என்ன அதனால ஜிங்சாங் கேட்கல. பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது என்னது ஜிங்சாங் பாய்ஸ். ஜென்சி ஐயோ! அது என் வாய்க்குள்ள வர டிஎம்கே மாட்டேங்குது. விட கொத்து ஜிஎன்சி. இதனால ஒரிஜினல் ஜென்சிஸ்லாம் அந்த கிடையாது. ஜென்சிஸ் அப்படிங்கிற வார்த்தையே வர மாட்டேங்குது. ஜிங்சாங் அப்படின்னு தான் வருது. ஜிங்சாங் பாய்ஸ். என்ன அப்பெல்லாம் ஏத்துக்காதவங்க ரைட்டு ஏதோ வழி வந்திருக்காங்கன்றத விட, உண்மையான மாணவர்கள் போராடுறதையும் இந்த ஜென்சி டிஎம்கே வந்து ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. கட்சி சாயம் பூசி ரொம்ப அந்த வேதனையா இருக்கு. மாணவர்களுடைய அந்த ஒரு போராட்டத்தை கூட முழுமையா வெற்றியடைய விடாம ஒண்ணு இப்ப கூட தெரியுமா? பண்ணாங்க. அதேதான் இன்னமும் பண்றாங்க. திமுகவோட அரசியல என்ன தெரியுமா? இளவு வீட்டுல முன்னால போய் மாலைய வாங்கிட்டு நின்றுவாங்க. கல்யாண வீட்டுல பொக்கை எடுத்துட்டு போய் வாழ்த்து சொல்ல கல்யாண நின்றுவாங்க. வீட்டுல மாலையா இருக்கணும். கல்யாணம் இளவு வீட்டுனா பணமா பணமா இருக்கணும். இவங்க பழக்கமே அதுதான். ஏன்னா அங்க போய் இளவு வீட்டுல உட்காரி வச்சு ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் பாரம்பரியம் மிக்க கட்சிகள், நாங்கள் அதை செஞ்சிருக்கோம், இதை செஞ்சிருக்கோம். அங்க ஒரு செத்து கிடக்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் முடிஞ்சு முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 3 மாசம் மக்களே இப்பவும் அழுகுறாங்க.
கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் வரைக்கும் கல்யாண வீட்லயும் அழுதுருக்காங்க, இலவு வீட்லயும் அழுதுருக்காங்க. இல்ல இப்பவும் அழுது ஆனா இலவு வீட்டை சட்டமன்றத்துல விட அழுதுட்டு கல்யாண இருக்காங்க வீட்ல இப்ப. தான் அதிகமா அழுதுருக்காங்க. இந்த மாதிரி ஆனா சம்பவங்கள்லாம் பார்த்து இன்னைக்கு நமக்கே பாருங்க, புளிச்சு போச்சு. மதிப்புக்குரிய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்குள்ளேயும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. செமையா பொறிச்சு இல்ல எடுக்குது இன்னைக்கு தெரியுமா பசங்க. உங்களுக்கு? இன்னைக்கு மக்களே உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. திமுகவுடைய சில எம்எல்ஏக்கள் ஆதவர்ஜுன ஆமா, நெருங்கி பேசிட்டாங்க. செம காண்ட்ல இருக்காப்ல உதயநிதி அப்படியே உதயநிதி. காண்டாயி போச்சு. இன்னைக்கு அவ்வளவுதான், அவன் செத்தாங்க போய். அது எப்படி தெரியுமா, இவங்க எதிர்க்கட்சியில இருக்கிறவங்கள பார்த்து, அந்த ஆளுங்கட்சி தரப்புக்காரவங்கள பார்த்து எதிர்க்கட்சியில இருக்க எம்எல்ஏக்கள் யாரும் சிரிச்சிடக்கூடாது. ஆனா இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் அனைத்துமே இவரு அந்த உதயநிதி, ஆமா உதயநிதி மூஞ்சில கரிய பூசின மாதிரி சம்பவத்தை அவங்க எம்எல்ஏக்களே பண்ணிட்டாங்க. அதை விட ரொம்ப முக்கியமா ஏவா வேலு என்னன்னு தெரியலையா, யாராவது தாவேக்காவுடைய எம்எல்ஏ கேள்வி கேட்டாருன்னா அப்படியே பயந்து பேசுறாப்லையா 2 நாளா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, முன்னால எல்லாம் ரூட்டை கொடுத்து ஓடி போயிருவாங்க. இப்ப ஓடுனா கதவை சாத்தியாச்சு, ஓட முடியாது. லைவ் வந்து கதவை சாத்தினா இவங்க watching. என்ன நினைச்சிருக்காங்க தெரியுமா, கதவை சாத்தி கொக்கி போட்டு வச்சுக்குவாங்க அப்படின்னு. இல்ல வாட்சிங் கேமரா அப்படின்னு சொல்லி 8 கேமரா சுத்தோட சுத்து. மக்க எந்திரிச்சு ஏதா ஐயா தண்ணி குடிக்க போறேன், அதெல்லாம் அப்புறம் போலாம் உட்காரு, இருக்கிற இடத்துல தண்ணி வரும், தண்ணி வருது, இவங்க கண்ணுல தண்ணி வருது, கேள்வியா கேக்குறாங்கயா, சொல்ல முடியலப்பா சின்ன சரி. பசங்க. இப்ப அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். சட்டமன்றத்துல நடந்த விசிகாவுடைய எம்எல்ஏ ஏன் பத்தி இருங்க, பேசிட்டு ஒண்ணு சொல்லவா, விசிகாவுடைய எம்எல்ஏ அவருக்கு என்ன மேட்டர், வேணாங்க. அண்ணன்ட்ட கால்ல செருப்பு இல்ல. ம். எம்எல்ஏ ஆயிருக்காருன்றதை விட கால்ல அண்ணன்ட்ட செருப்பு யார்ட்ட? இல்ல. நம்ம எம்எல்ஏட்டங்க ஆ. கால்ல செருப்பு இல்ல. அண்ணன் வந்து டெய்லி வந்து வாடகை வாகனங்களில் பயணித்து அவர் பேர் என்ன? சட்டமன்றத்துக்கு வராரு. அவர் பேரு வந்து டக்குன்னு மறந்துட்டேனே, ஜோதிமணி அவர்கள். ஜோதிமணி அவர்கள் என்ன வந்துட்டாரு. பயணங்க இது போக சட்டமன்றம் அப்படின்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் தூரமா இறக்கி விடுவாங்க, பஸ் வாகனம்னா. ஆனா உள்ள விட மாட்டாங்கல்ல. ஆமா. அங்க இருந்து இவர் கால்நடையா நடந்துதான் தலைமை செயலகத்துக்குள்ள வந்தாகணும். இது டெய்லி வேற நடந்துட்டு ஒரு இருக்கு MLA. அப்படின்றதுனால எம்எல்ஏ. அப்ப இவர் வந்து நம்ம முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாப்ல, ஐயா தயவு செய்து எங்களுக்கு ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. அப்படியே கையோட ஒரு உதவியாளரையும் கொடுத்தீங்கன்னா எங்களுடைய தொகுதிகளுக்கு எல்லாம் போகும்போது இந்த மக்கள் வேலை பாக்குறது, எந்த மக்கள் என்ன கேட்டிருக்காங்கன்றது, எங்களுக்கு மித்தபடி வந்து கொஞ்சம் சலுகை எல்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி இருக்கிறாப்ல. முதல்வர் ஆலோசனை பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு நியாயமான கோரிக்கை இது. வந்து அண்ணனால முடியாது, சட்டமன்ற உறுப்பினர் நிறைய வேலைகள் இருக்கு, அது போக அவங்க சட்டமன்றத்துக்கும் போகணும். இது ஒரு பக்கம் இருக்க, இதே விசிகாவோட ஆளூர் சா நவாஸ் இருக்காப்ல, இப்ப கொத்துவா மாறிட்டாப்ல. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சொல்றேன், தயவு செஞ்சு கோவிச்சுக்காதீங்க. நீங்க யார பத்தி வேணா பேசுங்க. ஆளூர் சா நவாஸ் இந்த மாதிரி அவர் அந்த கட்சியோட பொறுப்பாளரா இருக்கக்கூடிய அவர் பேரு அண்ணே திருமாவளவனே, உங்களை பத்திலாம் பேசாதீங்க. இல்ல அவங்க நம்ம கூட்டணியில இருக்கிறவங்க எப்படி அவங்கள பேச பத்தி முடியும்? பேச அவங்க கூட்டணி இருக்காங்க, வெக்கம் இல்லாம சொல்லிட்டு இருக்கோம். அவங்க கூட்டணி தர்மத்தையும் மதிக்கல, ஏன் அப்படி பேசுறேன்னு திரும்ப ஒரு வார்த்தை கூப்பிட்டு கண்டிக்கவும் இல்ல. ஆதவர்ஜுனா விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளராக ஏதோ இருந்திருக்காப்ல. இருக்கும்போது திமுகவை வந்து ஒரு விஷயத்துல ஏதோ பேசிடுறாரு. எப்பவுமே அப்படிதான் பேசிடுறாரு. டக்குன்னு கேட்ட உடனே அது எப்படி நீங்க கூட்டணி தர்மத்தை மீற போச்சுன்னு சொல்லி திருமாவளவன் ஆதவர்ஜுனா மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் கட்சியை விட்டு வெளியிலே வர்றாரு. ஆதவர்ஜுனா லைஃப்ல நடந்தது. பொதுச் செயலாளராக இருக்க விசிகாவுடைய ஆளூர் சா நவாஸ் சமீப காலங்கள்ல ஏகப்பட்ட மேடைகள்ல நீங்க வந்து கொள்கையை ஆதரிக்க வேணாம், எங்களை நீங்க ஆதரிக்க வேணாம், உன் கூட்டணியில ஒருத்தர் அமைச்சரா இருக்காரு, அந்த துறையை பத்தி பேசு, உன் துறையில எதனா பஞ்சாயத்து இருக்கு, அமைச்சர் வன்னியரசு ஏதாவது, நாங்க இங்க அமைச்சர் வன்னியரசு உட்காந்து பொழுதுகிட்டு இருக்கோம், சமூக நீதித்துறை சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நவாஸ் வந்து இன்னைக்கு குடுக்குற 10 ரூபாய் பெட்டிக்காக வந்து இன்னைக்கு ஒருவேளை எனக்கு என்ன சந்தேகமா இருக்குமோ, திருமாவளவன் அவர்கள் பேச முடியலப்பா, கூட்டணியில இருக்காங்க, பேச முடியல, கூட்டணியில வேற நம்மள வச்சிருக்காங்க, நீ என்ன பண்ணு, திமுக மேடைகள் எல்லாம் போய் பொழந்து விடு, உனக்கு நான் சீட்டு தரேன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லிட்டாப்லயோ என்னமோ. அதுதான் நம்ம சந்தேகம். சரி, உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா கரெக்டா கமெண்ட்ல ஆளூர் நவாஸோட பிரச்சனையை எடுத்து அலசி ஆராய்ஞ்சோம்னா ஒண்ணுதான் கண்ணுக்கு முன்னால வந்து நிற்கும். நான் ஆதரிக்கிற மாதிரி ஆதரிக்கிறேன், திமுக காரங்க நம்மளை திட்டிடாத அளவுக்கு நீ திட்டுற மாதிரி திட்டிக்க. ஆமா, தேவைன்னா அங்கிட்டும் போய்க்கலாம், அனுபவிக்கிறதுக்கு இங்கிட்டும் இருந்துக்கலாம். நான் வந்து கேட்டாக்க நம்ம கட்சியை விட்டு அவருக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வெள்ளை பேப்பர் தயாரிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவர் இன்னும் கட்சியில தான் இருக்காரு. அவருக்கு முழு அண்ணன் வந்து இதுல வேற என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஆளூர் சா நவாஸாவே போகட்டும்னு நாங்க வெயிட் பண்றோம். அவர் போக மாட்டாரு, போகல, நீங்க தானே கட்சியோட நிர்வாகி. இருக்கு
நீங்க தானே அனுப்பி வைக்கணும். அவர் திமுகவுக்கு போகணும் ஆசைப்பட்டாரு. அதனால முழுக்க முழுக்க உங்க ஆதரவு கட்சி நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இடைத்தேர்தல்ல சீட்டு கிடைச்சிருமான்னு பாக்குறாப்ல. அப்படியே தூண்டில் விரிக்கிறாரு. வேற அதெல்லாம் ஒண்ணும் ஒரு கிடையாது. அணியும் சரி கொடுக்க மக்களே, மாட்டாங்க. இத பத்தின உங்களோட கருத்தை நான் கமெண்ட்ல தயவு செஞ்சு எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம். இவங்கெல்லாம் உண்மையிலே எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய இந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு மக்களுக்கான தலைவர்களா இருக்காங்களா? பணம் காசுக்கு ஆசைப்பட்டு தான் இந்த அரசியல பயணிக்கிறாங்களா? தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஏழைகளுக்காகவும், ஏழை மக்களுக்காகவும் எந்த அளவுக்கு பாடுபட்டாலும் ஒரு நட்பெயர் கிடைச்சிடக்கூடாது. இவனுங்களோட தலைவன் பெயரை எடுத்து பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து தவறான சொற்களோட, தவறான பரப்புரையை தான் கொண்டு போய் மக்கள்ட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. சத்தியமா மக்கள் அவ்வளோ பேரும் சிறப்பா அண்ணன் மேல முழு நம்பிக்கையோட இருக்காங்க. எங்க வீட்டு பிள்ளை அது செஞ்சாலும் செய்யாட்டியும், எங்க வீட்டு பிள்ளைப்பா அது செய்யாட்டியும் எங்களுக்கு கவலை இல்ல. எங்களுக்கு ரூ. 2500 பணம் போடலையா? பரவால்ல. அத விட இன்னொன்னு வீடு கட்டி தர்ற மேட்டர் ஒண்ணு இருக்குங்க. அந்த அத நான் மேட்டர் அடுத்த நிறைய வீடியோல பேர் சொல்றோம். கேட்டிருக்கீங்க. நன்றி, அடுத்த வீடியோல வணக்கம். வரும். கண்டிப்பா பாருங்க.